இன்றைக்கி நம்ம பருப்பு வடை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக். சட்னியோட இல்லைனா சாம்பாரோட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1.5 கப் கடலைப்பருப்பு. இதை 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, 5 சிகப்பு வத்தல். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சியில் சிகப்பு வத்தல், சோம்பு, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும், ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக. நெக்ஸ்ட்டு நம்ம 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். இதில் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். ரொம்ப மையாட்டம் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது. கரெக்டாக அந்த பதம் இருக்கிற மாதிரி அரைக்கணும். அரைச்சதை வந்து நம்ம ஒரு பவுலில், ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்து நம்ம ஆல்ரெடி தனியாக வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது ஊற வச்ச பருப்பு தான் தனியாக எடுத்து வைக்கணும். அதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதை அரைச்சி வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நம்ம உள்ளே ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி, பூண்டு, சோம்பு, வத்தெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அதை கையில் வச்சு லேசாக தட்டணும். அந்த கரெக்டான அந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி நம்ம கையில் தட்டி அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இதில் வந்து வெங்காயம் கூட சேர்க்கணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை விட வெங்காயம் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம டீப் ஃப்ரைக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இதில் கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். போட்டு நம்ம வடையை வந்து நம்ம கையில் போட்டு நல்லா தட்டிட்டு அதை வந்து எடுத்து ஃப்ரை பண்ண போட்டலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆனோடனே நெக்ஸ்ட்டு சைடு திருப்பி போட்டு 2 சைடுமே நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது, அப்படின்னா வடை அவியாது, ஆனால் கரிஞ்சு போயிடும். ரொம்ப சிம்லேயும் வச்சு குக் பண்ண வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா வரும். இது ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து ஆயில் ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான பருப்பு வடை தயார். இது வந்து சட்னியோட இல்லைனா சாம்பாரோட வச்சு என்ஜாய் பண்ணலாம். தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.